ஹாய் டார்மி செல்லக்குட்டிங்களா. ஸோ நம்ம மத்தியானம் மச்சமாலேருந்து கண்ணீர் பண்ணலாம். யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னப்பாங்க கதைக்குள்ளே போகலாம். எப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒரு முடிவு பண்ணிட்டு நடந்து வந்துட்டு ஸோ எல்லாரையுமே பார்த்துட்டு பாடிகார் எல்லாரையும் பார்த்துட்டு பாருங்க பாடிகார், ஸோ தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முக்கியமான விஷயம், ஸோ இங்கே போலீஸ் வர்றதுனால ஸோ நம்ம எல்லோரும் ஷிஃப்ட்டு மாறுறோம். ஓகே ஜேகே இந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் பாடிகார்ட்டை சொன்னோன்னே ஸோ பாடிகார்ட்லாம் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ ஜேகேடியே பஸ் என்ன பஸ் சொல்கிறீங்க, போலீஸ் இங்கே வராங்களா, எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம இடம், எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்களா, இதோ உங்கள் கூடயே ஒருத்தர் இருக்கான்ல, தப்பு பண்ணிவிட்டு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானே, இவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் போலீஸ்க்கு. பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, புரிஞ்சதா எல்லாத்துக்கும். பேசிட்டு மெனக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நம்ம அவனை பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு நான் போட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். இங்கே போலீஸ்காரங்க வர்றக்குள்ளேயே நம்ம ஷிஃப்ட்டு மாறி ஆகணும். முக்கியமாக டேய், என்ன தைரியம் இருந்தால் நீ போட்டு கொடுத்துருப்ப, பாவம் பார்த்து விடலான்னு நினச்சேன்டா. நான் போலீஸே வீட்டுக்கு வர அளவுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டல, இதுக்கு மேலே அவனை உயிரோட விட்டானா எனக்கு சரிப்பட்டு வராது. ஸோ நீ மேலே போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு ஸோ அப்படியே அந்த பாடிகார்டை போட்டு தள்ளிடுறான் கண்ணை வச்சு. ஸோ அவனும் செத்து போயிடுறான். அவனை டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரமாக அந்த ஃபாஸ்ட்டாக வேலையை முடிங்க, போலீஸ் வரக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும், சீக்கிரமாக வேலை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கோவமாகவே சொன்னோன்னே ஸோ பாடிகார்டு எல்லாருமே அதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே பண்ணி முடிச்சுட்டா ஸோ அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ பாடிகார்டை பார்த்துட்டு டேய் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வந்துடுங்க, ஓகே கேர்ஃபுல். ஓகே பாஸ், நீங்கள் போங்க முன்னாடி, நாங்கள் பின்னாடி வந்துடுறோம். ஜேகே இந்த மாதிரி அவன் பாடிகார்ட்டை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் காரை எடுத்துட்டு. கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுறான், ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் அப்படி முன்னாடி கண்ணாடி முன்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. எப்படியாவது சூப்பராக டான்ஸ் ஆடி இன்னைக்கு வேறு லெவலில் கலக்குறோம் ஹெச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க உங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் பார்த்துட்டு யாரா இந்த நேரத்தில் கண்ண நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பு மைண்டில் கதை திறந்து பார்த்தா டெலிவரிக்காரன். ஸோ திங்ஸு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்கான். தேங்க்யூ அப்படி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி காரணம் அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கள் திரும்பவும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரூமில் உட்காந்து அப்படி முன்ன ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் ஜேகே, உங்கள் வீட்டு காலிங்கள் தான் டிங்கின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, திரும்பவும் உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது. என்னடா நேரங்கட்ட நேரத்தில் எனக்குன்னு எங்கே தடா வரீங்க, பயவில்லைங்களா, லூசு பிடிச்சவங்களா, கடுமை பிடிச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு அப்படியே திட்டிக்கிட்டு அப்படியே கோவத்தில் கதவை திறந்துட்டு யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உனக்கு மேனேஜ் இருக்கா, கொஞ்சம் மேக்கப் பண்ண விடுறியாயா, என்னையா இப்படி நோயின் தலை பண்ணிக்கிட்டே இருக்க, காலிங் பில் வச்சுட்டு அதான் திங்ஸ் வாங்கிட்டேன்ல ஆர்டர் பண்ணதை வயிற்றுக்கு ஏன்னா என் வீட்டு காலிங் பில் அடிச்சு இப்படி பண்ணி தொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜேகே உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற, ஐயோ அவசரப்பட்டம் போலையே, ஐயோ முறைச்சி பார்க்குறானே, அம்மோ செத்த நீனு. ஜிகே இங்கே என்ன பண்ணுற என் வீட்டில், நீங்கள் இப்படியே பதட்டமாக உளறிக்கிட்டு பயத்தில் இந்த மாதிரி நீங்கள் கேட்டுருக்கீங்க. சுஜிக்கே உங்களை பார்த்துட்டு இல்லைம்மா வாடகைக்கு வீடு எடுத்துகிட்டு போகலான்னு கேட்கலான்னு வந்திருக்கேன். கதவு திறந்தோன்னா யார் வந்திருக்கா, இன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், நீ வாட்டுக்கு கழுவி ஊற்றுவ அப்படி தானே. ஜேகே இந்த மாதிரி உங்களை ரொம்ப கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருது அவன் கோவமாக இருக்கான்ட்டு. ஸோ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இல்லை ஜேகே திடீர்னுட்டு நீ வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் ஏதோ டெலிவரி பாய் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு உணர்ச்சியில் திட்டி விட்டேன், கோவத்தில் கழுவியும் ஊற்றினேன், அப்புறம் பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா நீ தான் முன்னாடி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆமாம் என்ன விஷயமா திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்க கிளம்பி, நீங்கள் இந்த மாதிரி பதட்டமாக பயத்துலேயும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி ஓகே அம்மா, ஹேய் கிளம்புடி ஃபஸ்ட்டு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. எதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், எங்கே போகிறோம், எங்கே போகிறோமோ அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்புறியா, எனக்கு டைம் வேறு கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக நீ கிளம்புற, இல்லைன்னு வச்சுக்கோ முதல்ல. ஜேகே இந்த மாதிரி உங்களை கோவமாக திட்டி விட்டுறான், திங்ஸை பேக் பண்ண சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் ஜேக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு ஜேகே இங்கேருந்து கிளம்பணும், எதுக்கு திங்ஸ் பேக் பண்ணோம், எங்கே போகிறோம், இன்னும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறேன், எதுக்கு பேக் பண்ணணும் திங்ஸை. நீங்கள் இந்த மாதிரி ஜேக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே கடுப்பாயிட்டு ஏய் சொன்னதை மட்டும் பண்ணுறியாடி, அதான் சொல்லிட்டேன்
கேட்டல நான் உனக்கு சொல்கிறேன்ட்டு விட்டு நீ கிளம்பலான்னு நினச்சிக்கோ திங்ஸை பேக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மூடிட்டு கிளம்புற வழியை பார் புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகடாகவே கோவமாகவே பேசி விட்டுறான். அவங்கள திட்டி விட்டுறான். உங்களுக்கா பயமாயிடுது. உங்க கல் விட்டுருது. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு சரி ஓகே கோவப்படாத ஜேகே நான் திங்ஸை பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்ஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக நீங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஜேகேவை கூப்பிடுறீங்க. ஜேகே திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன் எடுத்து வைக்கணும். ஓகே நானே பார்த்துக்கிறேன். நீ கார் டோரை திறந்துட்டு போய் உள்ளே போய் உட்காரு. ஜேகே சொன்னால் அடுத்த செகண்டே நீங்கள் கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க. பயத்தோடு உட்காந்துருக்கீங்க. கார் டிக்கி பின்னாடி திங்ஸ்லாம் வச்சுட்டு ஸோ மூடிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காடுறான். பயத்தோடு உட்காந்துருக்கீங்க. ஸோ காரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கேருந்து நீங்கள் 2 பேருமே கிளம்பி போயிடுறீங்க. ஸோ நம்ம ஜேகே தான் கார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பின்னாடியே 2-3 காரு நிறைய கார் பின்னாடி பிளாக் கலர் கார் வருது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பாடி கார்டு காரு தான். ஜேகேயோட பாடி கார்டு கார் தான் தெரியும். ஸோ நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்து எல்லோரும் போலீஸ் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு திங்ஸ் இருந்தால் கூட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா கூட கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். எல்லோரும் தேட ஆரம்பிங்க. இந்த வீட்டை சுற்றி தேட ஆரம்பிங்க. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கான்ஸ்டபிளை சொன்னோன்னே ஸோ அடுத்த செகண்டே கான்ஸ்டபிள் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டும் ஏதோ தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு அவனும் தேடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். கான்ஸ்டபிள் எல்லா இடத்துலையும் விடாமல் ஜேகே வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு விடாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேயோட ஃப்ரெண்டு ஏதோ தேடுற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு ஸோ ஓரமாக வந்துட்டு ஸோ ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ ஜேகேவும் இங்கே கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஃபோன் ரிங் அடிக்கிறத பார்த்துட்டு ஜேகே அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான். ஸோ அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கான். ஸோ ஜேகேவும் அட்டென்ட் பண்ணி சரி நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட காலில். மச்சான் ஜேகே இப்போ தாண்டா உருப்படியான நல்ல வேலை பார்த்துருக்க. ஒரு செகண்ட் நீ லேட் பண்ணியிருந்தேன்னா ஒரு செகண்டில் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. திங்ஸும் மறந்துட்டு போகல. இவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் உன் வீட்டில் தாண்டா செக்அப் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான் ஜேகேயோட ஃப்ரெண்டு எல்லாமே. ஸோ ஜேகேவும் கேட்டுட்டு ஓ செக்அப் நடந்துட்டுருக்கா நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும். அங்கே ஒரு திங்ஸு கூட ஒரு மிச்சம் கூட என்னோட எவிடன்ஸே கிடைக்காத மாதிரியே அவ்வளோ க்ளீனிங் பண்ணிட்டு வந்துருங்கண்டா. என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது. இதுலேயே எவிடன்ஸை விட்டுட்டு போவேன் நினச்சியா. ஸோ ஜேகே இந்த மாதிரி அவன்கிட்ட பேசியிருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஜேகே எனக்கு நல்லா தெரியும்டா நீ இப்படிப்பட்டவன்ட்டு. சின்ன எவிடன்ஸ் கூட நீ விட்டுட்டு போனால் கூட அதை கூட கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சோழி முடிஞ்சிச்சு. அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவாங்கடா. இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ பயப்படாதடா. அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எடுக்காத தடமே இல்லாத மாதிரி அழிச்சிட்டு தாண்டா அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். மச்சான் ஏதோ சொல்கிற சரி ஓகேடா. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ எதுக்கும் ஓகே. எனக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ ஏன்டா பயப்படுற. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோ. சரி மச்சான் நான் ஃபோன் வைக்கிறேன்டா. ரொம்ப நேரம் பேசினா கண்டுபிடிச்சிருவீங்க. சரிடா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோ. எதுனாலும் கால் பண்ணு ஏதாவது பிரச்சனைனா சரியா. சரிடா அதே மாதிரி நீயும் கால் பண்ணு ஏதாவது பிரச்சனைனா சரியா. வைக்கிறேன்டா. ஜேகேயோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவன் ஜேகிட்ட பேசி முடிச்சுட்டு ஸோ காலை கட் பண்ணிடுறான். ஸோ ஜேகே அமைதியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே காரை ஸ்டாப் பண்ண ரெடிக்கிறான். வாட்ச்மேன் தான் கதவை திறக்கிறான். வாட்ச்மேனு ஜேகேக்கு மரியாதை கொடுத்துட்டு ஸோ அவன் வாட்டிக்கு காரை உள்ளே கொண்டு வந்தாரான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே காரு டோரை ஓப்பன் பண்ணி இறங்குறான். ஸோ இறங்கிட்டு அவங்களையும் இறங்க சொல்கிறான். நீங்களும் இறங்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபுல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் போய்கிட்டு இருக்கான் நடந்து. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க செம்ம பங்களா வீட்டு பெருசாக இருக்குது. இங்கேயும் சுற்றி நிறைய பாடியாக நிற்கிறாங்க. ஜேகே பின்னாடி போகிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனோன்னா ஜேகேக்கு செம்ம மரியாதை கிடைக்குது. எல்லோரும் பயத்தோட மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. பாஸ் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. மெய்டெலாம் நீங்கள் அப்படியே என்னடா நடக்குது எங்கடா வந்திருக்கோம் நம்ம என்ன நடக்குது ஒன்றுமே புரியாத மாதிரி பெபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திட்டு முழி வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே மெய்டெலாம் உங்களை பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜேகே தான் ஸோ மெய்டுக்கிட்ட நம்ம சொல்லிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு அரேஞ்ச் தான். சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலையே. நான் கண்டது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாகவே நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு
ஏய் என்னடி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க? ஆ ஒன்றும் இல்லை. ஆமாம், இது யார் வீடு? இவ்வளோ மேடு இருக்காங்க, இவ்வளோ போடிகள் இருக்காங்க. யார் வீடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாகவே கேட்டிருக்கீங்க. ஸோ ஜேகே ஒரு ஈவி ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு, ஏய் அம்மோ இது நம்ம வீடு டி லூஸு. ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு இது நம்ம வீடா என்ன சொல்கிற ஜேகே? டி இப்போ கூட ஒன்றா நம்ப முடியலையா? இது நம்ம வீடு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஆள் தான். என்ன ஜேகே சொல்கிற? உண்மையிலவா? ஆமாடி பொண்டாட்டி. இப்போ இதுக்கிட்ட இப்படி பம்புற பயப்படுற? என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். உனக்கு பிடிச்சத கூட நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஜேகே எல்லாமே உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே உண்மையிலேப்பா? ஆமாடி அம்மு பொண்டாட்டி போதுமாடி. ஜேகே உங்களை பார்த்துட்டு, சரி வா ரூமுக்கு போகலாம். ரூமுக்கா? வந்தோன்னே வா, எனக்கு பசிக்குது. இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ வா போகலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிடு. ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா ஸோ நீங்கள் ஜேகே பேச்சு கேட்டுட்டு, சரி ஓகே எனக்கும் டயர்டாக தான் நானும் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க முன்னாடி. எப்படியா சொல்கிறார் அந்த பிள்ளைக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு, இவ்வளோ திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே அவனும் ஸ்மெல் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்கள் டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. பார்த்தா நிறைய ரூமு கதவு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, எந்த ரூமாக இருக்கும் நம்ம ரூமு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக பின்னாடி வந்து நம்ம ஜேகே அவங்கள பார்க்குறான். கன்ஃபியூஷனில் நீங்கள் நிற்கிறீங்க நல்லா தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஸோ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே எதுக்கு நிற்கிற, ரூமுக்கு போடி. இல்லை ஜேகே புருஷா, அது இவ்வளோ ரூம் இருக்குது, எந்த ரூமு நம்ம ரூமுன்னு தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு, இங்கே இதான் பிரச்சனையா, வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ரூமுக்கு போயிட்டு ஸோ டோரை சாத்துறான். நீங்கள் அப்படியே இந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. செம்ம ஷாக் ஆகிடுங்க. பார்த்தா ரூமுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோஸ் தான் நிறையா இருக்குது. அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. ஸோ பின்னாடி நம்ம ஜேகே வந்து அப்படியே பேக்காக ஹக் பண்ணிட்டு, ஓய் போனாடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகுறீங்க. ஸோ ஜேகே நல்லாவே தெரியுது நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீன்ட்டு. எது இது இப்படி ஷை ஆகுறா? இப்படில ஷை ஆகுனா போச்சு எனக்கு ஏதாவது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே டக்குனு தள்ளி விட்டுட்டு, ஜேகே வந்தனோ வேலையை ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாரு நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தயங்கிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கான். ஒரு வழியாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு அப்படியே தலையை தோட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே பெட்டில் தானே உட்காந்துருப்பான். அப்படியே உங்களை வச்சக்கன்னு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே எதுக்கு இப்படி பார்க்குறேன், இப்படி முழுங்குற மாதிரிலாம் பார்க்காத, போய் சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் ஸ்மெல் பண்ணிட்டு, ரசிக்க விட்றியாடி கொஞ்சம் நேரமாவது, ஏன்டி இப்படி பண்ணுற பொண்டாட்டி போகிறேன்டி. அவன் கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான் ரெஸ்ட் ரூமுக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனும் தலையை தோட்டிட்டு அப்படியே முன்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கான். ஒரு வழியாக 2 பேருமே ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து வரீங்க. ஸோ எல்லாரையுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மெய்டெலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ மெய்டெலாம் ரொம்பவே உங்களோட ஜாலியாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. மெய்டுகிட்ட போடி கிட்ட எல்லாரும் ரொம்ப க்ளோஸாகவே பழகிடுறீங்க. நீங்கள் உங்கள் வேலை உண்டு சொல்லி உண்டு. ஸோ ஜேகேவை அப்பப்போ கவனிப்பீங்க. ஜேகேவை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ அவன் வேலை உண்டு சொல்லி உண்டு அப்படி தான் இருப்பான். இருந்தாலும் உங்களையும் ஒரு நாள் வந்து கவனிப்பான். டேக் கேராக பார்த்துப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே உங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எதுனாலும் நீங்கள் எந்த திங்ஸ் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். ஸோ எதையுமே மறக்கவும் மாட்டான். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்களோட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஜேகேக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சி போய் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆஃபீஸ் வேலை உண்டு சொல்லி உண்டு இப்படியே இருந்துருவான். உங்கள் லைஃப்பும் ஜேகே லைஃப்பும் இப்படி தான் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாகவே. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே ஒர்க் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ ஜேகே அவன் மொபைலில் கால் வருது. ஸோ அவன் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். ஓகேடா இதோட இந்த எபிசோடு முடியுது. ஜேகே எதுக்கு அவன் மொபைலை பார்த்து செம்ம ஷாக் ஆனான். அப்படி யார் தான் அவன் கால் பண்ணியிருந்தாங்க ஜேகேக்கு? ஸோ அந்த பர்சன் யார்? என்ன பிரச்சனைகள் வருது, நம்ம ஜேகே என்ன பிரச்சனைலேருந்து சால்வ் பண்ண போகிறான், அவனுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது? ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சரங் பிச். பாய்.